இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட கதை சுருக்கம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்10 மகன். இந்த படத்தை ஷார்ட்டாக எம் மகன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த படத்தில் நாசர், பரத், சரண்யா, கோபிகா இவங்களோட காமெடி நடிகராக வடிவேலு ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த படம் 2006 செப்டம்பர் 8 ரிலீஸ் ஆனிச்சு. டைரக்டர் திருமுருகன் அண்ட் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். இந்த படம் ஒரு ஃபேமிலி படமாக இருக்கும். ஃபேமிலியோடு எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம். எந்த ஒரு சீன்ஸுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. நல்ல ஒரு படம் தான். இந்த படத்தில் எப்படின்னா நாசர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதராக இருப்பார். இப்படி தான் ஹஸ்பண்டாகவும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஃபாதராகவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பரத் தான் பையனாக இருப்பார். இவர் காலேஜில் படிச்சுட்டு இருப்பார். நாசர் வந்து ஒரு மளிகை கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு வந்து மளிகை கடைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான பொருட்கள்லாம் வரும். பொங்கோட முடையை இறக்கும்போது ஃப்ரீ பொருட்கள்லாம் வரும். அதை வந்து அவங்க கடையில் வேலை பார்க்குற பையனை கொடுக்காம இவரோட பையனான பரத்துக்கே கொடுப்பாரு. அது ஒரு சமயத்தில் இவருக்கு தெரிய வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓனராக அப்பா இருந்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த பொருள்லாம் தர்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே போயிட்டுருக்கும். அப்பாவுக்கு ரொம்பவே பயந்த பையனா இந்த படத்தில் இருப்பார். ஒய்ஃபாக இருக்கக்கூடிய சரண்யா அவங்களுமே ஹஸ்பண்டை கேட்காம எந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்காம பண்ணுற விஷயம் அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட விட மாட்டார் நாசர். அதுக்கு மட்டும் தெரியாமல் தன் பையனுடைய ஸ்கூட்டியில் 2 பேரும் போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. இவங்க இருக்கிறதோ குன்றக்குடி, காரைக்குடியில் இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டிற்கும் போவாங்க. பரத் போகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமாவுடைய பொண்ணு கோபிகா அவங்கள பார்க்குறதுக்காண்டி போவாங்க. சின்ன வயசுலேருந்தே 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சைல்டுலேருந்து லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 பேருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அவங்கள பார்க்குறதுக்காண்டி போவாங்க. அவங்க தாத்தா ஒருத்தர் ரொம்பவே முடியாமல் இருப்பார். அவருக்கு பால் ஊற்றி ஒரு ஆளாக வருவாங்க, கூப்பிடுவாங்க, பால் ஊற்ற சொல்லுங்க. அப்படி ஊற்றிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி போயிட்டுருக்கோம். ஒரு தடவை அவர் இறந்து போயிடுவார். இறந்து போனதை இந்த ஃபேமிலியே ஏதோ திருவிழா கூட்டம் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் இருந்து இறந்து போனவர் இல்லையா. இன்னொன்று சரண்யா வந்து அவங்க வீட்டிலேருந்து விடவே மாட்டேங்கிறாரு நாசர். அப்போது இதுதான் ஒரு சமயம், இங்கே வந்து ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி வருவாங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதில் என்னென்னா அவங்க அப்பா இறந்த நேரம் பார்த்து நாசர் வந்து ஒரு உளுந்தோ ஏதோ வாங்குறதுக்காக டீலர்கிட்ட பேச சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பியிருப்பார் வடிவேலுக்கிட்ட. அவர் போயிட்டு வரக்குள்ள இவரோட இறுதி சடங்கு எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. வந்துட்டு பயங்கரமாக அழுவார். அந்த சீன் வந்து அழுகிறது அவருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் சரியான காமெடியாக அந்த சீன் முடிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா இங்கே என்னை கேட்காம எப்படா புதைச்சிங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது அப்பா புதைச்சி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சுடுகாட்டில் போயிட்டு இப்போ இறந்தாங்கல்ல அவர் பேரை சொல்லி கேட்பாரு. கேட்டோன்னே அவர் கை காமிப்பாரா, இவர் போயிட்டு வேற ஒன்று போனோம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பணத்தோடைய சாம்பலை எடுத்து ஒரு மூஞ்சியில் அடிச்சுட்டு அழுவார். அப்பா அப்பா அப்பான்னு. அப்போ தான் அந்த பணம் எரிக்கிட்டு வந்து சொல்லுவார், டே மூதேவி, அது 3 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி தூக்கப்பட்டு இறந்த சாந்தி, உங்கள் அப்பா இந்த இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்ல காமெடியாக இருக்கும். இது என்னென்னா இறந்தவங்க வீட்டுக்கு போயிருந்தா கூட பரத்தும் கோபிகாவும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக பார்க்காம இருந்துட்டு அத்தை பையன் மாமா பொண்ணு மீட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றதா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் அப்படியே போயிட்டு இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து சரண்யா அவங்க அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் வடிவேலு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஃபோன் அடிச்சு எங்கடா வீட்டில் ஆளை காணோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கோயில் போயிட்டாங்களே குன்றக்குடிக்கு அப்படின்னு சொல்லிடுவார். பார்த்தா ஃபோன் அடிச்சு மறுபடியும் குன்றக்குடிக்கு போயிட்டதா அவங்க மச்சான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. குன்றக்குடிக்கு அங்கே எப்படி நாங்கள் போகிறது, அதெல்லாம் தெரியாது, போய் மச்சானோட போய் மலை ஏறு ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் பையனும் ஓடி போய் குன்றக்குடியில் அந்த சீனாக நல்லாயிருக்கும். போயிட்டு அவங்க அப்பா வரக்குள்ள ஏதாவது ஒரு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழாயடியிலேருந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டு அங்கே தானே உருளுவாங்க. அப்போ வந்து வடிவேலு கிட்ட சொல்லுவார், பரத்தை பார்த்தியா எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ அறிவு பார்த்தியா அப்படின்னு. அப்போ வடிவேலு சொல்லுவார், உங்கள் அம்மாவுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான், குழாயடியில் வந்து என்ன பண்ண கோயில் அடியில போய் உருளணும் அப்படின்னா சொல்லுவார். அந்த காமெடி சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா பரத் அவங்க எல்லாரும் அங்கே அந்த துன்ப வீட்டு இருந்துச்சுல அவங்க தாத்தா இறந்து போனது, அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க. ஆனால் கோபிகாவோ பரத் பெரிய மனசு இல்லாமல் அவங்க கூடவே காரில் ஏறி வந்துடுவாங்க. இந்த விஷயம் நாசருக்கு தெரிய வர 2 பேரையும் அடித்து வெளில கட்டி விட்டுருவாரு. 2 பேரும் வேற ஒரு ஊரில் போய் இருந்து நல்ல ஒரு இவர் வந்து படிச்சிருப்பாரு இல்லையா, ஒரு நல்ல பிஸ்னஸ்லாம் வச்சு நடத்தி புது வீடெலாம் கட்டி லாஸ்ட்டில் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுவார் பால் காய்ச்சறதுக்கு வருவாங்க. அப்போ தான் நாசர் வந்து தன்னோட பையனை வந்து பெருமையாக நினைப்பார்.
பரவாயில்ல, வீட்டை விட்டு நம்ம அடிச்சு கத்துனாலும் தன்னோட பையன் இந்த அளவுக்கு உயர்ந்து புதுசாக ஒரு வீடு கட்டி முன்னேறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தன்னோட பையனை பற்றி இவர் பெருமைப்படுவார்.